ஆனால் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன், இதுக்கான அடிக்கல் மாண்புமிகு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் அதுக்கான அடிக்கல் கூட நாட்டி பட்ஜெட் ஸ்பீச் 2021-22 சொன்னாங்க. பிஐபி என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்லேயும் அது வைக்கப்பட்டு அது கிளியர் பண்ணியிருக்குது. ஆனால் இன்றைக்கு வரை அதுக்கான பணம் அங்கேருந்து ஒதுக்கப்படவில்லை என்பதும் மிக முக்கியமாக இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுக்கு என்னென்னா, அதே காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுக்கான பணம் போயிருக்கு. ஆனால் நமக்கான பணம் என்பது வராமலே இருக்கிறது. நான் இன்னும் கூட உங்களுக்கு இந்த மெட்ரோ ரயிலை பற்றி நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, மற்ற மாநிலங்களுக்கு ஒரு ஒப்பீடுக்கு சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு ஏறத்தாழ 28,493 கோடி ரூபாய் அவங்களுக்கு, கர்நாடகாவில் 17,532 கோடி ரூபாய் ஒதுக்கும், டெல்லி அண்ட் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா 16,189 கோடி ரூபாய், டெல்லி ஊபி ஹரியானா அந்த இதில் பார்த்தீங்கன்னா 13,424 கோடி ரூபாய், வெஸ்ட் பெங்காலுக்கு பார்த்தீங்கன்னா 13,109 கோடி ரூபாய், குஜராத்துக்கு 12,867 கோடி ரூபாய், உத்தரப்பிரதேசுக்கு 11,565 கோடி ரூபாய். நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே 10,000க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்க தொகை வெறும் 3,273 கோடி ரூபாய், சென்னை மெட்ரோவை பொறுத்த மட்டும். இதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி அதிகமான குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சதவீதம் என்பது வெறும் மட்டும்தான் இருக்கிறது. இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு 18,000 கோடி நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஊபியை விட நமக்கு கொஞ்சோண்டு தான். யூபிக்கு 17,500 கோடி என்றால் நமக்கு 18,000 நமக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை கூட வந்திருக்கு. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு நடக்க வீடு கட்டம், பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா அந்த திட்டத்தை PMAY ரூரலில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் ரூபா தான் கொடுக்குறாங்க. இதில் 60% அவங்க கொடுக்குறாங்க. அதாவது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 72,000 மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு நம்ம ஒரு வீட்டுக்காக 1,68,000 ரூபாய் நம்ம அதுக்கு கொடுக்குறோம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 72,000 கொடுக்குறாங்கன்னா, அவங்க கொடுக்குற விட நம்ம ரெட்டிப்பு மடங்கு ரூரலில் கொடுக்குறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு இங்கே அர்பன் வாழ்விட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு திட்டத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய அர்பன் ஹவுசிங் ஸ்கீமுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, அவங்க 1,50,000 தான் ஒரு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு அதுக்கு 7 லட்சம் ரூபா கொடுக்குது. ஆக அந்த திட்டங்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களாக இருந்தாலும், ஒன்றிய அரசினுடைய ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸாக இருந்தாலும், நாம் அதில் அதிகமான அளவிற்கு நாம் இப்போ தமிழ்நாடு அரசு தான் இதில் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் துவக்கத்திலே நான் குறிப்பிட்டதை போல வரக்கூடிய பல்வேறு புதிய இடர்பாடுகளாக இருந்தாலும், அவற்றுக்கு இருக்கக்கூடிய பணங்களாக இருந்தாலும், அவற்றையும் நாம் தான் முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிதி நெருக்கடியிலும் கூட மக்கள் நலம் காக்கக்கூடிய ஒரு அரசாக நாம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் திருப்பி சொல்கிறாங்க, 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் 2 மடங்காக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. பண மதிப்பை அவர்கள் விலைவாசியினுடைய பொருட்களின் மதிப்பையும் பண மதிப்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பணத்தினுடைய மதிப்பு என்பது இன்றைக்கி எந்த அளவிற்கு அது குறைந்திருக்கும் என்பது நீங்கள் தெரியும். இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணத்திற்கு நாம் கேட்டிருக்கிறோம். நம்ம மத்திய அரசாங்கத்திட்ட இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த வெள்ள நிவாரண தொகைகளை பொறுத்த மட்டும் நம்ம கேட்டிருக்கக்கூடிய ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு கூட நம்முடைய பிரதமர் அவர்களிடத்திலும் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களும் நேரடியாக பார்வையிட்டிருக்கிறார்கள். எனவே அரசாங்கம் கோரியிருக்கக்கூடிய இந்த தொகைகளையும் உடனடியாக அவர்கள் வழங்கிட வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.